சரி, இன்றைய நாளுக்கான சமகால இலக்கிய நேரம் ஞானோட வணக்கம் வாங்க. இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகன் அவர்களுக்கும் நந்தி கர்நாடகன் அவர்களுக்கும் இது பாமுர்களுக்கும் நான் ஜெர்மனி தியானடேசன் இந்த புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் 669 மே தின தொழிலாளர் தினம். உலக தொழிலாளரே ஒன்று சேருங்கள், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு ஒரு உலகம் இருக்கின்ற கோஷத்துடன் தொழிலாளர் ஒன்றிணைகின்ற நாள் இந்த மே தினமாகும். மே 1 எல்லா உழைப்பாளிகளையும் கொண்டாடுகின்றனர். கத்தோலிக்க திருச்சபையின் தொழிலாளரின் பாதுகாவலரான புனித ஜோசேப்பின் விழாவை கொண்டாடுகின்றார். உழைக்க மனமில்லாத நிவரும் உண்ணலாகாது என்ற தூய பவுலின் கூற்று திருச்சபையின் உழைப்புக்கு மேன்மை கொடுக்கின்றது. 1986 சிக்காகோ நகரில் 8 மணி நேர வேலைக்காக போராடிய தொழிலாளர்கள் மீது வன்முறையில் கொல்லப்பட்ட தொழிலாளர்களின் இரத்தத்தில் தோய்ந்துதான் மே தினம் 8 மணி நேர வேலைக்காக போராட்டம் வெடித்தது. சர்வதேச தொழில்கள் காங்கிரசும் 8 மணி நேர வேலைக்காக போராட உலக தொழிலாளர்களுக்கு அதை அறிவித்திருந்தது. மே தினத்தை போராட்ட தினமாக அனுஷ்டிப்பதற்கு பதிலாக கேளிக்கை ஓய்வு தினமாக மாற்ற நினைத்தார்கள். வேலைக்கேற்ப ஊதியம் இல்லை, வேலை நிரந்தரம் இல்லை, 8 மணி நேர வேலை எங்கும் இல்லை. கொத்தடிமைகளை போல் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதும் உரிமைகளை பறிக்க முற்படுவதுமாய் அமைந்திருந்தது. போராட்டங்களை நடாத்தி பல தொழிலாளர்கள் உயிரிழந்த சூழ்நிலையில் 1988 பிரான்ஸ் நாட்டிலே இடம்பெற்ற 2வது சர்வதேச தொழிலாளர் காங்கிரஸ் கூட்டத்தில் இந்த மே தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு 17 மணியிலிருந்து 17 மணித்தியாலம் வேலை செய்தவர்கள். அமெரிக்காவிலாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது. 8 மணி வரை நேரமாக்கப்பட்டது. ஐக்கிய நாடு சபை அங்கீகரித்தது. தொழிலாளர்களை நாங்களும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. சென்று வாருங்கள் நேவிஸ் பிலிப் சார், வணக்கம் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பாமு உறவுகளுக்கும் திருவிழாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியம் 176 ஓட்டப்பந்தயம். எல்லோரும் அதிவேகமாக ஓடுகின்றார்கள். நவீனம் நடத்தும் பொருளாதார பந்தயத்தில் ஓடுவதற்கு சொந்த ஊர் சுமையாக இருந்தது. அதை உதறி வீசினார்கள். வேகம் மேலும் கூடியது. பந்தயம் மேலும் கடினமான போது தாய்மொழி சுமையாக இருந்தது. அதையும் வீசினார்கள். இன்னும் வேகம் அதிகரித்தது. பின்னர் அறச்சிந்தனைகள் பெரும் சுமையாகின. அவை அனைத்தையும் உதறிவிட்டு ஓடினார்கள். இறுதியில் உறவுகள் யாவும் சுமையாகி போயின. அவற்றையும் சுழற்றி வீசிவிட்டு பொருளாதார பந்தயத்தில் ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள் நவீன மனிதர்கள். இப்போது பொருளாதாரம் மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கை என்ற வெறி மட்டும் எங்கும் எஞ்சியுள்ளது. இனி வீசி எறிய எதுவும் இல்லை. குடும்பங்கள் யாவும் சிதறி கிடக்கின்றன. மடிக்கணனி திரை வழியாக பேரப்பிள்ளைகளை கொஞ்சம் பெரியவர்கள் உருவாகி விட்டார்கள். பிறந்த பிள்ளையின் பசிக்கு பால் ஊட்டவும் குழந்தைகளின் அடிப்படை தேவைகளையும் கூட கவனிக்க நேரமில்லாத இளம் அம்மாக்கள் மடிந்து விட்டார்கள். மனைவி மாதம் ஒரு முறை வரும் வலியால் துடித்தாலும் அரவணைத்து தட்டி கொடுக்கும் பக்குவமில்லாத இளம் கணவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். பல பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பார்க்காத ஏக்கங்களிலேயே இதயம் பலிக்கின்றது. பிள்ளைகளால் செலவுக்கு பணம் அனுப்பப்படுகின்றது. வந்து பார்க்க வழி இல்லை. எல்லோருடைய நேரத்தையும் வேலை தளங்கள் விழுங்கிவிட்டது. நகரங்கள் விரிவடைய மனித மாண்பு வெகுவாக சுருங்கிவிட்டது. குழந்தைகள் மழலைகள் காப்பகத்துக்கு அனுப்பப்படுகின்றார்கள். கல்வி முறையால் 5 வயதில் இருந்தே ஓடத் தொடங்கும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நிற்பதற்கே வழியில்லாமல் பெற்றோர் மூத்தோர் உறவுகளின் பாசம் அவர்களுக்கு கிடைப்பது மிகவும் குறைவே. தொடக்கத்தில் கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாகி இப்போ தனி குடும்ப உறுப்பினர்கள் தனித்தனியாக பிரிந்து இயங்குகின்றார்கள். பெத்த பிள்ளைகளை 5 ஆண்டுகள் கூட பார்த்து கொள்ள முடியாத சமூகத்துக்கு மழையும் காற்றும் சீராக வழங்கப்படுமா? இந்த பூமியில் மனித இனம் தனது அழிவுக்கான ஒரு வழி பாதையில் ஓடத் தொடங்கிவிட்டது. இனி இதை தடுப்பதென்பது மிக மிக கடினமான ஒன்றாகும். மாற்றுவோம்,
மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்குவோம். நன்றி, வணக்கம். சூப்பர், நன்றி. நாமாகவே காலையில் வந்தது, இப்போ இது வந்தது, உண்மையில் வித்தியாசம் ரெண்டும் ஒன்று கொண்டு சரியாக அமைகின்றது. நன்றி, சிறப்பான இலக்கியம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனால் இப்பொழுது பல இளையவர்கள் ஹெல்ப் பண்ணுகின்றார்கள். இப்போ திருமணமானவர்கள் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மச் பெட்டராக ஆகிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்கிறார்கள். ஒரு சிலருக்கு மூக்கு நழுப்பு, அம்மா அப்பா மூக்கு நழுப்புகள் இருந்தால் மட்டுமே தவிர அதனால் செய்யாமல் இருக்கிறார்கள் தவிர மற்றபடி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே பிறந்து வளர்ந்தவர்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டோட வாழ்க்கை அளவுக்கு இருக்கிறார்கள். என்ன அவங்களுக்கு எல்லாம் தெரியும், வளர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். நம் வேலை சுமைகள் அவர்களுக்கு கூட இருந்தா அதை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே அவர்கள் கொஞ்சம் தடுமாறுறாரு. ரெண்டு பக்கம் தான். ஆனால் என்ன செய்யறது, இப்போ தனி வாழ்க்கை என்னைக்குல அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான், ரெண்டு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ வேணும். என்ன செய்யறது, பார்ப்போம். அடுத்து ராணி சம்பந்தர் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம். வாங்க. வணக்கம். சமகால இலக்கியம். வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு 188 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. போராட்டம். பிறந்த மனிதன் இறக்கும் வரை செயற்கையுடன் போராடுவது போல இயற்கையுடனும் போராடியே இறப்பது விதியாகின்றது. துரத்தி துரத்தி ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ காதலிப்பது போல துரத்தி துரத்தி விரட்டி அடிக்கும் காலநிலையும் சூறாவளியும் காட்டு மரங்கள் எரிவதும் வெள்ளப்பெருக்கும் மண் சரிவும் கொடுமையான நோய்களும் விரட்டி அடிக்கும் அளவிற்கு மனிதன் இன்னும் முன்னேறவில்லையே. எங்கே பிறப்போம் எங்கே இறப்போம் என்பது இது கடவுள் எழுதி வைக்கின்ற அன்றைய ஓலியே. இத்தனை ஆண்டுகளிலும் எத்தனை கொடுமை, ஒவ்வொரு நாட்டிலும் என்ன நடக்குமோ என்ற ஏக்கம்தான். மனிதனது நித்திரையை முழித்து விழிக்கும் போது கவலையாக இருக்கின்றது. பலத்த மழை, காற்று, பனி குண்டுகள் பாரிஸில் சில இடங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இப்போது சில மணித்தியாலங்களுக்கு முன்பும் குஜராத்திலும் இடிமின்னலுடன் பலத்த காற்று வீசிய புழுதி புயலால் 14 பேர் உயிரிழப்பாகின்றது. இது பல பல நாடுகளில் என்றுமே தொடர்ந்து செய்து இப்படியான தாக்கத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு தொடர்கதையா அல்லது தலைவிதியா என்றுமே வாழ்வு ஒரு வாழ்க்கை போராட்டம் தான். இலங்கையில் கூட தொடர்ந்த யுத்தம் அது தொடர்ந்து ரஷ்யா உக்ரைனிலும் மற்றும் நாடுகளிலும் தொடர்ந்து தற்போது இந்தியா பாகிஸ்தானும் சண்டை பிடிக்கும் அளவிற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு வர்றது. அதோடு ஆசியா, ஆப்பிரிக்கா சில நாடுகளிலும் யுத்தத்தாலும் பேரழிவு சந்திக்கும் நிலையில் உக்ரைனில் கிடைக்கின்ற அதை தந்தால்தான், அந்த விளைபொருளை தந்தால்தான் நாங்கள் ஆயுதத்தை தருவோம் என்று விளைபொருட்களை சொந்தமாக்கி ஆயுதத்தை விற்பனையாக்கும் அமெரிக்க அதிபர் ரம்பின் வாய்க்கொழுப்பும் வல்லமையும் இன்னும் எத்தனை பேரழிவை உண்டாக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம், வாங்கோ. ஒரு இலக்கியம் தரலாமா? வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் இப்பொழுதுதான் எழுதினேன் கல்வி பற்றின ஒரு இலக்கியம். இலக்கிய நேரத்தில் இன்று இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம். கல்வி எமக்கு அறிவை பெற உதவுவது கல்வி ஒன்றே ஆகும். கல்வி கற்றிட கற்றிட அறிவை தருவது. கற்பதனால் மனிதனின் ஆளுமை ஆற்றல் வளர்கிறது. மனிதன் பகுத்தறிவுள்ளவன். பகுத்து அறிவதற்கு கல்வி எமக்கு எப்போதும் பயன்படுகிறது. கற்ற மனிதரை யாவேரும் விரும்புவர். சிறுவர்களுக்கு கூட நாம் கல்வியின் பயனை பெற கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்பதனால் மனிதன் எப்போதும் சிறப்பு அடைகிறான். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்று சொல்லுவார் வள்ளுவர். தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல் தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு வளர்ச்சி அடைந்து செல்லும். எனவே கல்வியாகிய செல்வத்தை நாங்கள் முயன்று கற்று பெறல் வேண்டும். கற்பதனால் பெருமையும் அறிவும் எப்போதும் கிடைக்கும்.
நன்றி வணக்கம். நன்றி சிறப்பு. கேட்டவர்கள் இலக்கிய நேரம் பக்கம் தட்டி கொடுத்து தாங்கோ. நன்றி வணக்கம். நான் கேட்டிருந்தேன் வாணி, 3 இலக்கியங்கள் ஜியா நடேசன், ராணி சம்பந்தர், நேவி சக்கா. உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இருந்தது. அவர் மே தினத்தை கொண்டு வந்தார். நேவி சக்கா அந்த குடும்ப உறவுகளுடன் இருக்கின்ற ஒரு பரிமாற்றத்தை கொண்டு வந்திருந்தார். இவா இப்பொழுது அந்த அரசியல் பக்கமாக அந்த ரம்மின்ற செயல்கள் பற்றி அழகாக ராணி சம்பந்தர் கொண்டு வந்திருந்தார். இலக்கிய நேரம் அவர்களுடைய சிந்தனையில் முகிழ்த்த அந்த எண்ணங்கள் கருத்துக்கள் அத்தனையுமே சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். எனவே நன்றி வணக்கம். வாணி, நான் ஜெயா நடேசன்றைக்கு வந்துட்டேன். 40க்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வெப்சைட்டு வேலை செய்யல. பார்டிவின்ற வெப்சைட்டு வேலை செய்யல. இன்றைக்கு பார்டிவி.com வரையில ஃபர்ஸ்ட் ஆடியோவும் முகப்பு வந்து அதுவும் வரையில வாணி. முகப்பு அப்படியே வந்து நிக்குது, உள்ளுக்கு விரியல. தெரியல எனக்கு. லேப்டாப்ல அது ஒரு பிரச்சனை இருந்தது. தெரியல. அப்பிள்ல தான் சில நேரம் தராக்குமே. வணக்கம். இலக்கியதாரர்கள் அவங்க ஓடிட்டீங்களா? சரி, நிறைவுக்கு வருகின்ற சமகால இலக்கிய நேரம் அணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நேரம் 9 மணி